ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு வீட்டிலே ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் இருந்தார். அவனுக்கு செல்ல பிராணிகள் என்றால் மிகவும் பிடிக்கும். தனது தந்தையிடம் தனக்கு ஒரு கிளி வாங்கி தரும்படி நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டே இருந்தான். ஒருமுறை தகப்பன் கூறினார், நீ வருகிற பரீட்சையில் அதிக புள்ளியை பெற்று சித்தியடைந்தால் கிளி வாங்கி தருவேன் என்று. தகப்பன் கூறியதற்கு மகனும் பரீட்சையில் அதிக புள்ளி பெற்று சித்தியடைந்தான். தகப்பனும் மகனுக்கு ஒரு கிளியை வாங்கி கொடுத்தார். ஆனால் தகப்பன் ஒரு நிபந்தனையை கொடுத்தார். அந்த கிளியை நீதான் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று. மகன் அந்த கிளிக்காக வசதியான ஒரு கூட்டினை வாங்கி அதற்குள் கலர் லைட்ஸ், பூக்கள், சிறிய செடிகள், மரக்கிளை, உணவு பாத்திரம், தண்ணீர் பாத்திரம், ஊஞ்சல் என்று மிக அழகாக அலங்காரம் செய்து வைத்தார். பின்பு அந்த கிளியை அந்த கூட்டினுள் விட்டு வளர்த்தார். 3 நாட்களின் பின் கிளி இறந்து விட்டது. மிகவும் வேதனை அடைந்த மகன் தகப்பனிடம் கிளி இறந்ததை கூறினார். தகப்பன், நீ கிளியை நன்றாக பராமரிக்கவில்லையா என்று கேட்டதற்கு மகன் கூறினான், தான் கூட்டிற்கு செய்த அலங்காரங்களை. அப்போது தகப்பன் கேட்டார், உணவு கொடுத்தாயா என்று. அதற்கு மகன் தனது பிள்ளையை உணர்ந்து கவலைப்பட்டான். ஆம், கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறோம், ஆலயத்திற்கு தவறாமல் செல்கிறோம், எல்லா ஜெப கூடுகைக்கும் செல்கிறோம், தினமும் ஜெபிக்கிறோம், பிறருக்கு உதவி செய்கின்றோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தையை எங்கள் ஆத்துமாக்களுக்கு தினந்தோறும் தேவைப்படுகிறது. இதைத்தான் ஜீவ அப்பம் நானே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்களும் எங்களுடைய ஆத்துமாக்களை வாழ வைக்கும் மன்னாவாகிய வார்த்தையை தினந்தோறும் தியானிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய நாளில் நாங்கள் தியானித்த பகுதியில் இருப்பதை போல எங்களுடைய ஏனைய காரியங்கள், உலக காரியங்கள் மட்டுமே பிடித்து வைத்து நாங்கள் வாழாமல் நீர் தருகிற உமது வார்த்தையை நாங்கள் தினந்தோறும் தியானிக்கவும் அதன்படி வாழவும் நேரங்களுக்கு கிருபை தாரும். ஆமென்.